தேங்காய் அரைக்கணும், பருப்பு வேக வைக்கணும், காய் கட் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லைங்க. ஈஸியான டிஃபின் சாம்பார் குறைவான பொருட்களை வச்சு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரிக்கும் வேற லெவல்ல இருக்கும். ஈஸியா இருக்கனால இந்த டிஃபின் சாம்பார் நீங்க அடிக்கடிக்கு செய்வீங்க. நான் அடிச்சு சொல்றேன், யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த சாம்பார் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்டியான ஈஸியான டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் வந்து கில்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நீளவாக்கில் கட் பண்ணி. இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப பொன்னிறமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஃபின் சாம்பார் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், அடிக்கடிக்கு செய்வீங்க. ஈஸியாக இருக்கனாலேயே டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். விட்டு விட்டு வதக்கி விடுங்க. இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு போதும். இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் அப்படியே வதக்கிக்கலாம் லைட்டாக. இப்போ வந்துட்டு இதில் நான் வந்து கேரட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கேரட்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன சின்ன க்யூப்ஸாக. அதை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து 2 குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண தக்காளி, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த தக்காளியை நல்லா நம்ம வதக்கணுங்க. நல்லா வதக்கணும், ஆனால் வந்து ரொம்ப மசிகிற அளவுக்கு வதக்கிடாதீங்க, ஆனால் வந்து நல்லா வதக்கணும். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நான் எப்போவுமே கேரட்லாம் சேர்க்க மாட்டேன், இருந்ததுன்னா எடுத்து போடுவேன், அவ்வளோதான். இதையும் நல்லா விட்டு விட்டு வதக்கி விடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம். திடீர் சாம்பார் மாதிரி தான் இது, உங்களுக்கு நினச்ச உடனே செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு போதும். தண்ணி வந்து நான் எப்போவுமே குத்து மதிப்பாக தான் ஊற்றுவேன். உங்களுக்கு அளவு சொல்லணுமேன்றதுக்காக மெஷரிங் கப்பில் 3 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா ஒரு 3-4 கொதி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் எடுத்துருக்கிறேன் ஒரு கிண்ணத்தில். இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம்.
நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அரைகுறையாக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உருண்டையாக நின்றுக்கும் அப்படியே சாம்பாரில், ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா கரைச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படியே சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்குமே நல்லா இருக்கும். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூரிக்கெல்லாமே கூட வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு ரொம்ப திக்காக இல்லைங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் பூரிக்குமே வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து மூடி வச்சிடலாங்க. ஃபுல்லாக மூடாதீங்க, கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வைங்க. இது வந்து நல்லா ஒரு 3 நாள் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை நீங்கள் இல்லைன்னா சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல. அட்டகாசமான டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு கூட தொட்டுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கூட அதிகமாக செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் அடிக்கடிக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். அடிக்கடிக்கு செய்வீங்க. நம்மளோட சுவையான ஈஸியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.